திருஷ்யம். கடந்த ஆண்டு இறுதியில் இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த 2 த்ரில்லர் படங்களில் மலையாள படமான திருஷ்யமும் ஒன்று. இன்னொன்று கன்னட படமான லூசியா. 2 படங்களையுமே தமிழில் எடுத்திருக்கிறார்கள். லூசியாவை பற்றி பின் விவாதிப்போம். திருஷ்யமின் கதை இதுதான். ஜார்ஜ் குட்டி ஒரு சிறு கிராமத்தில் வசிக்கும் கேபிள் டிவி ஆப்பரேட்டர். படிப்பறிவு மிகக் குறைவு. ஆனால் அனுபவ அறிவு மிகமிகதிகம். பல மொழி திரைப்படங்களை பார்த்தே தன் அறிவை வளர்த்துக் கொள்கிறான். உதாரணமாக, கோர்ட்டில் ஹேபியஸ் கார்பஸ் மனு போட்டு விட்டால் தாங்கள் கைது செய்த ஒருவனை போலீஸ் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி ஆக வேண்டும் என்று 4ஆம் வகுப்பு படித்த அவன் ஒரு படத்திலிருந்து தெரிந்து கொள்கிறான். அதை வைத்துக்கொண்டு ஒரு காட்சியில் சட்ட ஆலோசனை வழங்குகிறான். இதுபோல் அவனுக்கு தெரிந்தனைத்தும் அவன் சினிமாவில் இருந்து கற்றுக்கொண்டவைதான். அமைதியாக அவன் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. திடீரென்று அவன் வாழ்வினுள் ஒரு வில்லன் நுழைகிறான். ஆனால் அந்த வில்லன் மோதுவதோ ஜார்ஜ் குட்டியின் மகளிடம். எதிர்பாராத விதமாக அவன் மகளும் மனைவியும் வில்லனை கொன்று புதைத்து விடுகிறார்கள். இறந்தவன் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியின் மகன். உண்மை வெளியே தெரிந்தால் அவன் குடும்பத்தையே அழித்து விடுவார்கள் என்பது அவனுக்கு தெரிந்திருக்கிறது. ஒரு குடும்ப தலைவனாக தன் குடும்பத்தை அவன் காப்பாற்றிட வேண்டும். இங்கு தான் படத்தின் கதையே ஆரம்பிக்கிறது. அவன் எப்படி திரைப்படங்களில் இருந்து பெற்ற அறிவின் மூலம் தன் குடும்பத்தையே காக்கிறான் என்பதே படத்தின் கதை. இது மிகவும் சிறப்பானதொரு படம். சிறந்த நடிகர், மிகமிகச் சிறப்பாக நடித்த ஒரு படம் என பல சிறப்பம்சங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். இத்தகைய ஒரு படத்தை அதன் ஆன்மா சிதையாமல் தமிழில் எடுக்க முடியுமா என்பதே பிரதான கேள்வி. ஒரு படம் எடுப்பதற்கு முன்பே அது தமிழில் எடுபடாது என்று சொல்வது சரியில்லைதான். ஒரு மொழியில் வந்த படத்தை இன்னொரு மொழியில் உருவாக்கும் போது அது ஒரிஜினல் வெர்ஷனை விடச் சிறப்பாக இருக்கும் போது யாரும் குறை சொல்ல மாட்டார்கள். ஆனால் சரியில்லாமல் போவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருந்தால். திருஷ்யம் படத்தின் முதல் ஒரு மணி நேரம் வைக்கம் முகமது பஷீரின் நாவல் போல ஒரு கதாபாத்திரத்தின் செயற்பாடுகளை மட்டுமே மையப்படுத்தி நகர்கிறது. அதாவது ஜார்ஜ் குட்டியின் அன்றாட அலுவல்களைப் பற்றியும் அவன் சந்திக்கும் மனிதர்களைப் பற்றியும் அவன் குடும்ப உறவுகளைப் பற்றியும் மட்டுமே படம் பேசுகிறது. அதில் எந்த திருப்பமும் இருக்காது. ஆனால் இதேபோன்று ஒரு ஃபார்மட்டை நம் தமிழ் படங்களில் பார்க்க முடியாது. நமக்கு முதல் 20 நிமிடத்தில் கதை ஆரம்பிக்க வேண்டும். கதாநாயகன் நாயகியை சந்திக்க வேண்டும் அல்லது வில்லனை சந்திக்க வேண்டும். கதை அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும். பொதுவாக மலையாள படங்கள் மெதுவாக நகர்வதாக நாம் உணர்வது இந்த காரணத்தினால் தான். வெளிநாட்டு படங்களின் தாக்கத்தில் உருவாகும் சமகால மலையாள படங்கள் பலவும் இதற்கு விதிவிலக்கு. அந்த முதல் 1 மணி நேர காட்சியின் நீளத்தை ஒரேயடியாக குறைத்து விட முடியாது.